இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம்ட்டு கல்ல மதுவாக்கி, கல்லு மது அல்ல. என் தம்பி சொல்றாப்புல பாண்டியன், அது மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் தான். அது மதுவும் அல்ல, அது விஷம், அது பாய்சன். பூச்சிக்கொல்லிங்கிறோம், பூச்சிக்கொல்லி. பூச்சிக்கொல்லி எலி மருந்து. எலி மருந்து நீ சாப்பிட்டா, எலி சாப்பிட்டா சாகு, நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா? சாவ. பூச்சிக்கொல்லி. ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா, ஒரு பொம்பளை வந்தாலாம். ஆறாவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வரப்பா பேசிட்டு இருக்கும்போது, ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லின்றிய, அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னா, ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிருக்குள்ள உழ வைக்கிறா அப்படின்னு. சாப்பிட்டா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். அப்ப எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற? அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த கடையில, டாஸ்மார்க் கடையில விற்கிற இந்த ரம்மு, இந்த விஸ்கி, இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது, விஷம் என்றுதான் சொல்லணும். அத விஷம் என்றுதான் சொல்லணும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன், உங்கள் அப்பா சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், செல்லாதீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரி யாரு? கடை முதலாளி யாரு? நான் தான். அவர் தராரு. இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு 87 இருந்து இந்த அரசு தான். இந்த அரசு 2016 தேர்தலை சந்திக்கும் போது, நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு. என்னங்க நீங்க மூடுறீங்களே, இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாய மூடிடுவோம்னு மூடிட்டு போயிருது.